ഇപ്പോൾ നാം പോയിക്കൊണ്ടിരിക്കുന്ന സ്ഥലത്തിന്റെ പേര് തൃശ്ശൂർ ജൂ ആണ്. നാം പാലക്കാടിലിருந்து തൃശ്ശൂർ പോയി. കുട്ടികളുണ്ട്. തൃശ്ശൂരിന്റെ ജൂ വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു. അതിനുശേഷം ഇപ്പോൾ നാം തൃശ്ശൂர் போய்க்கொண்டிருக்கோம். தൃശ്ശൂர் போய் காணலாம். நாங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோம். ஆனா அங்க நடந்தது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அந்த அன்னைக்கு லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்டே போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆமாங்க, இப்போ நாங்கள் வந்து திருச்சூருக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே ஃபேமஸான அனிமல்ஸ் ஜூ இருக்கு அப்படிங்கிறதுனால தான். இந்த இடத்த பத்தி பர்டிகுலராக நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு பெரிய மலை வந்து ரோட்ல இருக்கு. அதை வந்து குடஞ்சு நம்மளுக்கு ரோட்வேஸ்க்காக விட்டுருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் லைட் செட்டிங்கோட. இப்போ மார்னிங் டைம் வர்றதை விட நைட் டைம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வைப் எங்க பாப்பாங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நாம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. இனி உள்ள போய் ஜாலியா சுத்தி பார்க்க வேண்டியதுதான். திருச்சூர் ஜூ முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். கேஜஸ்ல வந்து எதுவும் எடுத்துட்டு போக கூடாதாமா. சரி, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஒன்லி வாட்டர் பாட்டில், அதுமே வந்து ஸ்டிக்கர்ஸ் இல்லாம எம்டியா இருக்கிற வாட்டர் பாட்டில் தான் எடுத்துட்டு போகணுமாமா. எல்லா பக்கம் லக்கேஜோட போய் ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் லக்கேஜ் இல்லாம நம்ம ஜாலியா உள்ள போய் எல்லா அனிமல்ஸையும் சுத்தி பார்க்கலாம் வாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஃபர்ஸ்டா நம்மளுக்கு சில பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பச்சை கிளைகள், ஈமு கோழிகள், நெருப்பு கோழிகள், ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தாங்க. எங்க பாப்பாங்களுக்கும் இது வந்து புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இவ்வளவு நாள் பீஃபார் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னு புக்லயே படிச்சு ரொம்பவே போர் அடிச்சிருப்பாங்க. இந்த டைம் ரியல் டைமா அவங்களுக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு ஃபேமிலியோட இல்லை உங்க கிட்ஸோட போனீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட்ல ஃபுல்லாமே வந்து பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஈகிள் இருந்துச்சு, அடுத்தது ஆந்தை இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்துச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முள்ளமன்றி. நல்லா ஒத்து பார்த்தாதான் அது முள்ளமன்றியானே தெரியும். ஒரே ஒரு ஓனாய் மட்டும் தனியா சோகமா படுத்துட்டு இருந்துச்சா இல்ல தூங்கிட்டு இருந்துச்சான்னு தெரியல. அது ஒண்ணு மட்டும் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. எங்க பாப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது என்னமா இது பௌபாவால இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தங்கம் அது நாய்க்குட்டி இல்ல, அது வந்து உல்ஃப், நீங்க படிச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா டக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கே அது உல்ஃபா இல்ல டாகாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிருந்துச்சு. இது எல்லாமே வந்து இங்க ஜாலியா ஃப்ரீயா வந்து வெளியே சுத்திட்டு இருந்துச்சு. யாரும் எதுவுமே பண்ணல, அது பாட்டுக்கு அது இருந்துச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ்ட்ரிச் தாங்க. பாத்தீங்கன்னாலே தெரியும் மனுஷங்க எங்க இருக்காங்க, ஆஸ்ட்ரிச் எங்கதா சோடு இருக்குன்னு தலையில இருந்து எட்டியே நம்மளுக்கு கொத்திருமாட்டு இருக்குது தலையிலேயே. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்துச்சு. எங்க பாப்பாங்க ஆமா இது என்னமா இது பெரிய குருவியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட மான் வகைகளுமே வந்து நம்மளோட ஜூல பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் ஒரு சாம்பிள் தான் இது. அது ஃபுட்டு அங்கே உள்ளதான் போடணும். ஆமாம். ஓ சரி. ஓ சரி சரி. இந்த டைம்ல வந்து ஒரு குட்டி மான் வந்து குட்டி போட்டிருக்க மாட்டிருக்கு. 3 நாள் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே கியூட்டா வந்து படுத்துட்டு இருந்துச்சு. இந்த பிரிட்ஜ் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கு கீழே இறங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய சம்பர் டீர் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக போனோம். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபீமேல் சம்பர் டீர்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபீமேல் தனியாகவும் மேல் தனியாகவும் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அத்தனை ஃபீமேலில் அந்த ஒரே ஒரு மேல் மட்டும் உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. மிச்ச மேல் எல்லாத்தையுமே வந்து தனியாக காம்பவுண்ட் மாதிரி போட்டு கேட் ஓப்பன் பண்ணி வர மாதிரி தனியாக வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் ஒரே முட்டா விட்டுட்டாங்க அப்படின்னா எல்லா மேலுமே வந்து சண்டை போட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தனியாக வச்சுருக்காங்க போல. லக்கிலி நாங்கள் போன டைம் வந்து சம்பர் டீருக்கு வந்து ஃபுட் கொடுக்குற டைம் ஆயிடுச்சாட்டிருக்கு. அதனால அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலேயே தாங்க முடியலைங்க. அதனால தான் பாவம் நீச்சல் குளமே இல்லை. அதனால இருக்கிற தண்ணியை நீச்சல் ஆக்கிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மான் முடியாமல் வந்து படுத்துருச்சு. மான் குட்டிகளெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் குழந்தைங்களுக்குமே வந்து மான்குட்டி வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மான்கார தப்போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீர் யானை. நீர் யானைக்கு அப்போதான் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அது மும்பரமாக சாப்பிட்டே இருந்துச்சு. ஸோ தண்ணி எந்நேரமே இருக்கணுங்கிறதுக்காக பைப்பில் இருந்து 24 hours வாட்டர் சப்ளைங்கிற மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால தாண்டி எடுக்கலாமான்னு பார்த்தாங்க. ஆனால் அப்போவுமே அது மும்பரமாக சாப்பிட்டே தான் இருந்துச்சு. அதோட ஃபேஸை வந்து கடைசி வரைக்கும் நம்மளால ரிவீல் பண்ணவே முடியல. ஹாஃப் ஃபேஸ் மட்டும்தான் பார்த்தோம். அடுத்தது சம்பர் டீருக்காக கொண்டு வந்திருந்த ஃபுட் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு இருந்தாங்க தனித்தனியாக. அது எல்லாமே வந்து சாப்பிட்டு இருந்துச்சு. எதுவுமே சண்டைகள் போடவே இல்லை. கம்முன்னு தான் சாப்பிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, சமத்தா இருக்குடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் நிறையா புள்ளிமான்கள் ஒரு இடத்துல இருந்துச்சு. அதுக்குமே வந்து உணவு உள்ளேயே போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நிழலை தேடி வந்துட்டு இருந்துச்சு. நம்மளால பார்க்க முடிஞ்சது.
இதுதான் நம்மளுடைய கேரளா மன்னர் பயன்படுத்திய கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பொதுமக்கள் பார்வைக்காக அங்கே வச்சுருந்தாங்க. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு. ஒரு பெரிய கண்ணாடி கூண்டில் இருந்துச்சு. நாங்கள் வெயில் டைம் போனதுனால லைட்டாக கிளார் அடிச்சது, அவ்வளோக்கா எங்களால் பார்க்க முடியல. உங்களால் தெரியுதான்னு நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம காட்டு எருமைன்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய மாடு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 15 to 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மத்தியான டைம் ஆனதுனால அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட வீடியோ தான் இது. என்னென்னமோ மிக்சர்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. கேரட்டு, முட்டைகோஸு, பீன்ஸு அது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இனிதான் கொண்டு போய் போடுவாங்க போல். அதுக்கடுத்து தான் நம்மளோட சூப்பரான என்ட்ரிக்கான டைகர். ஸோ திருச்சூர் ஜூனாலே ஹைலைட் வந்து டைகர் இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம கடைசியாக ரிவீல் பண்ணியாச்சு. ஆமாம், நம்மளுக்கு இன்னைக்கு டைகர் பார்க்க தான் வந்திருந்தோம். என்ன ஆக்ரோஷமாக நடந்துட்டு இருந்துச்சுன்னு இருக்கீங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சுங்க. நம்மளை விட பெரிய சைஸ் 3 மடங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் டைகரை. நடந்துட்டு இருக்க ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே ஸ்விம் பண்றதுக்காக பக்கத்துல கொஞ்சம் குட்டி பாண்ட் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க போயிட்டு படுத்துட்டு ஜாலியா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒன்று தான் இருக்காட்டிருக்கு அப்படின்னு நினச்சா அதுக்கு ஆப்போசிட் சைடில் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸில் புளி தான் வச்சுருந்தாங்க. அதையுமே எல்லாமே போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்துச்சா இப்போ தான் எந்திரிச்சு வந்துச்சான்னு தெரியல. இன்னொரு புளின்னு சொன்னாங்கன்னு எல்லாருமே உடனே இதையும் பார்க்க வந்துட்டாங்க. அந்த 2 தான் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று 3. இது வந்து கொஞ்சம் வயசான புளியாட்டு இருக்குது. இதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மெதுவாக இருந்துச்சு. ஆனால் அந்த 2டையுமே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பல்க் சைஸாக இருந்துச்சு. வெறும் புலிகள் மட்டும் இல்லாமல் நமக்கு சிறுத்தையுமே வந்து வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு. சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்துச்சு மரத்து மேலே. அதுக்குள்ளே நாங்கள் மங்கீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக மங்கி பார்க்கறதுக்கு போயிருந்தோம். சாப்பிட்ட சிறுத்தை வந்து எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு இருக்கு, வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன்னே சரி ரொம்ப க்ளோஸ் அப்பில் வர மாதிரி இருக்குது. சரி சிறுத்தையுமே வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சிறுத்தை நடக்கிறதுமே கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் ரெட் மீட் தெரியுது. ஜாலியாக சாப்பிடுச்சு, மேலே தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வாக்கிங் போகிற டைம் ஆச்சாட்டிருக்கு. அதனால் அதோட வேலையை அது கண்டினியூ பண்ணிட்டு இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் இதை பார்க்கும்போது புலி தான் பயங்கரமாக இருந்துச்சு. எங்களுக்கு சிறுத்தையும் கூட பார்க்குறதுக்கு பயமாக தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேர்ட்ஸ் ஃபேஸ் சென்டர்னு சொல்லியிருந்தாங்க. இதுலேயே மேல் ஃபீமேல்ன்ட்டு நிறையா ஃபேமிலி இருக்கும் இல்லைங்களா இதுக்கு. அதை எல்லாத்தையுமே வந்து 1 by 1 மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஒன்று தான் வந்து அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா கலருமே மிங்கிளாக இருந்ததுனால எங்கள் பாப்பாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை பார்த்தாங்க தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு மலைப்பாம்புகள் வந்து வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு மலைப்பாம்பு எப்பவும் போல் சுருண்டு படுத்து தூங்கிட்டே தான் இருந்துச்சு. ஆமையும் இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக நாங்கள் ஜூவெல்லாம் சுற்றி பார்த்தோம். அப்புறம் வெளியே வந்த கடைகள் எல்லாம் இருந்துச்சு. ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.